The plan is on. ஸ்விக்கி ஓட்டி 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற சேலஞ்சில் இது டே 1 டான் ஃபேர். இப்போ நான் 11 நாளுக்கு எந்த கடையுமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இந்த சேலஞ்சில் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறக்காண்டி நான் ஃபுல் டைமாகவும் ஓட்ட போகிறேன், பார்ட் டைமாகவும் ஓட்ட போகிறேன். இந்த 2 நாளும் மாற்றி ஓட்டி நான் எத்தனை நாளையில் 1 லட்ச ரூபா ஸ்விக்கி ஓட்டி சம்பாரிச்சுன்றதான் இந்த சேலஞ்ச். எனக்கு வந்து காலேஜ் மதியானம் 1:20க்கு முடியும். அங்கே 1:20க்கு முடிஞ்சு நான் காலேஜில் இருக்க லொக்கேஷன்லேருந்து நான் மதுரைக்கு வரதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரத்தில் வர வழியிலே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் ஒரு 4 மணியை போல் மதுரைக்கு வருவேன். 4 to நைட்டு 11 மணி வரைக்கும் ஓட்டுவேன். இந்த 7 மணி நேரத்தில் நான் எவ்வளோ ஆர்டர் ரன்னிங்ஸ் எடுத்தேன், அதுக்கப்புறம் இன்சென்டிவ், இந்த ஆர்டர் ரன்னிங்ஸு இன்சென்டிவ் சேர்த்து எவ்வளோ இன்றைக்கி பார்ட் டைமாக ஓட்டி எவ்வளோ எடுத்தோன்றதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் ஆர்டரே பெரியார்லேருந்து சிந்தாமணி கொடுத்துட்டாங்க. சிந்தாமணி வந்து பெரியார்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் சுகன்யா போர்ட்டா கடையில் கொடுத்துருந்தாங்க. அதான் இப்போ பெரியார்லேருந்து சிந்தாமணிக்கு போய்க்கிருக்கேன். கரெக்டாக சிந்தாமணியில் இல்லைங்க, சிந்தாமணிலேருந்து அந்த சிக்னலை வந்து கட் பண்ணி ரைட் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு டோல்கேட்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் வருது. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் வந்து சிம்மக்கல்லில் கொடுத்தாங்க. சிம்மக்கல்லில் அடுத்த ஆர்டர் வாங்கிட்டு அடுத்து கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 76 ரூபா ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலோட லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. அமிர்தம்னு ஒரு கடை போட்டிருக்கு, அந்த கடைக்கு தான் அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் கடையோட லொக்கேஷனுக்கு வந்துட்டு கஸ்டமர் ஆர்டர் பண்ண பொருளை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பிடலாங்க. 68 கரோனா ஆனால் கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து ஆரப்பாளையம் சைடு. இன்னும் ஆரப்பாளையத்துக்கும் நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஆரப்பாளையம் வந்து ஓரளவுக்கு கம்மி தூரம் தான். அங்கேருந்து இதுக்கும் 76 ரூபா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களாம் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமர் வந்து டிப்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட போய் கொடுத்தேன் 206 நம்பர் ரூம்ல. அவர் வந்து திடீர்னு ஸ்கேனர் காமிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்கேனர் காமிச்சேன். 50 ரூபா டிப்ஸ் போட்டிருந்தாரு. அடுத்த ஆர்டர் தென்னாட்டு காஃபி. இங்கே
6:30. நான் வந்து 3 மணிக்கு ஆரம்பித்தேன். ஸ்நாக்ஸ் பீக்ஸ் இன்சென்டிவ் வந்து 4 மணிக்கு ஆரம்பிக்கும். 4 to 7 மணிக்குள்ளே 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 90 ரூபா. அதில் நான் 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இன்னும் ஒரு 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் அடுத்த 20 ரூபா பார்ப்போம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது. அரை மணி நேரம். அதுக்கடுத்து ஒரு 6:30 போல் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுவோங்க. அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் அடுத்த ஆர்டர் 25 ரூபா ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நான் வந்து பழங்கானத்தத்தில் இருந்தேன். பழங்கானத்துலேருந்து காலவாசல் போகணும். தலப்பாக்கட்டி பிரியாணி தான் கொடுத்தாங்க.
லாஸ்ட் அம்மா நான் வந்து 10 மணிக்கெலாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினச்சேன். ஆனால் இன்சென்டிவ் டின்னர் பிக் இன்சென்டிவ் வந்து இன்னும் ஒரு ஆர்டர் முடிக்கணும். ஒரு ஆர்டர் முடிக்கிறதுக்காண்டி நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ஆனால் கொஞ்ச நேரம் அந்த ஒரு ஆர்டருக்கு வெயிட் பண்ணதுக்கு 2 ஆர்டராக கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஆர்டரில் ஒரு ஆர்டர் வந்து ஜெயந்தபுரம், இன்னொரு ஆர்டர் வந்து அவனியாபுரம் டீ மார்ட். அது வந்து கேஎஃப்சி வாங்கின கடையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். நான் வந்து போகிறது வந்து சோழந்தாசி, அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு விட்டாங்க. இது மூலம் முக்கியமாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்டர் கொடுத்தேன். அவர் வந்து 20 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. அப்படியே 20 ரூபா டிப்ஸ் கொடுத்தனால இப்போ நைட்டுக்கு டீ சாப்பிட்டு அப்படியே அதாங்க அந்த தூரத்தை தெரியுதா, அதான் அவனியாபுரம் டீ மார்ட். தாளவாசல்லேருந்து இங்கே அவனியாபுரம் டீ மார்ட்டுக்கு போட்டு விட்டாங்க. இங்கேருந்து நான் கொடுத்துட்டு நான் சோழந்தா போகணும். அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்து விட்டாங்க. மணி நைட்டு ஒரு 11-13 ஆகுது, 11:15 ஆகுது. வீட்டுக்கு போகவே எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும். வீட்டுக்கு போக ஒரு 12:15 ஆயிரும். நைட்டு 11:15க்கு கடைசி ஆர்டர் முடிக்கிறீங்க. முடித்தோடனே டக்குன்னு ஆஃப்லைன் போயிடணும், இல்லைன்னா அடுத்த ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆஃப்லைன் போயிட்டோம்னா அவ்வளோதான். இன்றைக்கி மொத்தமாக டோட்டலாக ஆர்டர் இன்னிங்ஸ் வந்து 15 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். 8 மணி நேரத்தில் 572 ரூபா எடுத்திருக்கேன். அதுபோக ஸ்நாக்ஸ் பீக் இன்சென்டிவில் ஒரு 40 ரூபா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டின்னர் பீக் இன்சென்டிவில் 140 ரூபா எடுத்திருக்கீங்க. டே உன்னோட ஆர்டர் இன்னிங்ஸ் 572, ஸ்நாக் பீக்ஸ் இன்சென்டிவ் ஒரு 40, டின்னர் பீக் இன்சென்டிவ் ஒரு 140, மொத்தமாக 752. அதில் 200 ரூபா பெட்ரோல் மைனஸ் பண்ண போக 552 ரூபா டே உன்னோட ப்ராஃபிட். அங்கே அவனியாபுரம் டீ மார்ட் வந்து அப்படியே நைட்டுக்கு சாப்பாடு ஒரு தோசை போகலாம். ஆனால் மணி வந்து 11 ஆச்சு. கடை எங்கே இருக்குன்னு எந்த கடை தொட்டுருக்கோம். அங்கே ஒரு தோசை வீட்டுக்கு போகவே 1 மணி நேரம் ஆகிடும். நம்ம சுற்றி ஒட்டி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற சேலஞ்சில் இன்றைக்கி வந்து பார்ட் டைமாக ஓட்டினேன். இன்னையோட ப்ராஃபிட் வந்து 552 ரூபா. நம்மளோட சேலஞ்சில் இன்றைக்கி 552 ரூபா சேர்த்துருக்குங்க. சரி, அப்படியே உள்ளே போய் தோசை வாங்கலான்னு போனேன். தோசை வாங்கிட்டு ஒரு அண்ணன் வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசினார். அப்படியே ஒரு இடியாப்பையும் சாப்பிட்டு அப்படியே பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டு ஒரு இடம் ஓரமாக